ஷியாமலா சீனிவாசன், சாமி கோவிந்தராஜன், மா முரளிதரன், பி விஸ்வநாதன், சுந்தரமூர்த்தி, ஷியாமலா ரகுநாதன், தேவேந்திரன், சி வள்ளிநாயகம், புத்திரன் ஆனந்தி ஸ்ரீராமன், எம்.எஸ். விஜயலட்சுமி, வே சுப்பிரமணியன், பஞ்சநாதன், கோ பார்த்தசாரதி, பிச்சம்மாள், பி.டி. வீரையன், கோவிந்தன் எடுக்கிறார், திருஞான சம்பந்தம், ராதாகிருஷ்ணன், திரு ரகுநாதன், ராஜு அவர்கள், சி.ஜி. மோகன், விக்னேஷ் ரவி, பொதிகை செல்வராஜ், புரவலர் பிரசாத் அவர்கள். பிடியதன் ஊருமை கொளமிகு கரியது, பிடியதன் ஊருமை கொளமிகு கரியது, வழி கொடுதனதடி வழிபடும் அவரிட, பிடியதன் உருமை கொளமிகு கரியது, வழி கொடுதனதடி வழிபடும் அவரிட, கடி கணபதி வர அருளினன் மிகு கொலை, கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வழி வளமுறையிலே, பிடியதன் உருகுமை கொளமிகு கரியது, வழி கொடுதனதடி வழிபடும் அவரிட, கடி கணபதி வர அருளிடன் மிகு கொடை, வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே, பயில் வழி வழிவரம் முறை இறையே. ஒவ்வொருவரும் ஒரு 2 மணித்துளி உங்களுடைய கருத்துக்களையோ எங்களை வாழ்த்தியோ நீங்கள் பேச வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக, இதுவரைக்கும் இந்த அரங்கத்துக்கு முதலாக வந்திருக்கக்கூடிய திருக்குறள் பத்மநாபன் அவர்களை இங்கே அழைக்கிறேன். சிவநேய பேரவையின் சிறந்த மனிதராக விளங்கக்கூடிய மகஸ்ரீ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டுத்திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும், இது பாரதியினுடைய வாக்கு. இந்த அரங்கிலே ஒவ்வொரு மாதமும் இசைப்பொழிவுகளையும் கவி அரங்குகளையும் நடத்தி தமிழை வளர்த்து கொண்டிருக்கின்ற மாபெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சிவநேய பேரவைக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பலரும் புரவலர்களாக இந்த அமைப்பில் இணைந்து இந்த நெறியை, சைவ நெறியை வளர்ப்பதிலும் தமிழை வளர்ப்பதிலும் பெரும் ஈடுபாடு கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அடியவன் திருக்குறள் நெறி பரப்புவதிலே கருத்தை செலுத்தி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் வள்ளுவர் கோட்டத்தில் சென்று ஆய்வுரை வழங்குகின்ற காரணத்தினாலே இந்த அமைப்புக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. இன்று எப்படியும் என்னுடைய மாணவன் ஒருவன் இந்த பகுதியிலே
அவசியம் என்னை வர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அவனை பார்ப்பதற்காக வந்தேன். வருகின்ற வழியில் இந்த நினைவு எனக்கு வந்தது. ஐயா அவர்களை பார்த்து அமைப்பிலே பங்கு கொண்டு நாம் பெருமை பெறலாம் என்று வந்தேன். இந்த வாய்ப்பை நல்கிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மகாராஜன் ஐயா அவர்கள். அன்புகழ்மிய சிவநேய பேரவையை மிகச் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா மகசிரி அவர்களே, அவரோடு துணை நின்று பணியாற்றுகின்ற நண்பர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்து, உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் கூறி, இந்த சிவநேய பேரவை இறைப்பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். இந்த நிகழ்வுகளுக்கு நான் பெரும்பாலும் வருவதில்லை. ஏனென்றால் நான் ஒரு அமைப்பை ஏறத்தாழ 16 ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதை நான் தன்னந்தனியாகத்தான் நடத்துகிறேன். இங்கே ஐயா அவர்களுக்கு துணை இருப்பதற்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் தன்னந்தனியாகவே இருந்து ஏறத்தாழ 16 ஆண்டுகள் நிறைவு பெற்று 16வது ஆண்டையும் முடித்துவிட்டேன். இப்போது 17ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்வில் என்னையும் பேசுமாறு ஐயா அவர்கள் அழைப்பார்கள் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. இங்கே நண்பர் சாமி கோவிந்தராஜன் அவர்கள் என்னை வாருங்கள் என்று அழைத்தார். சரி, புத்தாண்டு நிகழ்வு, இந்த புத்தாண்டிலே புதுமை பொலிகட்டும் என்கின்ற உணர்வில் இங்கே ஐயா சிவநேய பேரவையை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் கண்டு அவரிடத்திலே வாழ்த்து பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் நான் வந்தேன். இப்போது உங்கள் அனைவருடைய வாழ்த்தும் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் நெஞ்சார வாழ்த்தி வணங்கி, இந்த சிவநேய பேரவை இறைப்பணி மட்டுமல்ல தமிழ் பணியையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பு நல்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வானம்பேட்டையில் இருக்கும் திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்தின் உறுப்பினர் என்ற முறையில் என்னை இங்கே ஐயா ஈசனேசன் மகர்ஷி அவர்கள் அழைத்திருக்கிறார். அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக எங்களுடைய அமைப்பிலேயே நான் பேசுவதில்லை. பின்னால் இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பேனே தவிர பேசுவது எனக்கு வழக்கம் அல்ல. இருந்தாலும் அழைத்ததன் காரணமாக வந்திருக்கிறேன். எங்களுடைய திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்தின் சார்பாக எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சிவநேய பேரவை, இந்த பெயரை கேட்டாலே ஆன்மீகம் நம்முள் ஊறும். இந்த நிகழ்ச்சியின் இந்த அமைப்பின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வரவில்லை என்றாலும் கூட ஏதோ சில நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த அமைப்பில் உள்ள அனைவரும் எனக்கு கிடக்கும். குறிப்பாக தலைவர் நம்முடைய சாமி கோவிந்தராஜன், நம்ம மாமா பஞ்சநாதன் அவர்கள் எல்லோரும் எனக்கு பழக்கமானவர்கள். அந்த வகையில் எனக்கு இங்கே பேச அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பி. விஸ்வநாதன் ஐயா வர வேண்டியது. அனைவருக்கும் வணக்கம். இறைப்பணியும் இலக்கிய பணியும் லட்சிய நோக்கோடு இணைந்து இயங்கும் இணையில்லா பேரவை, ஆளுமைகளை அங்கீகரித்து திறமைகளை அடையாளம் காட்டி திறம்பட செயல்படும் பேரவை, வித்தர்களுக்கு விருதளித்து பெண்களை பெருமைப்படுத்தி மாணவர்களை ஊக்குவித்து மேதைகளுக்கு மேடை அளித்து புத்தகங்களை வெளியிட்டு புதுமைகளை புகுத்தி கலைஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் கருத்தாளர்களுக்கும் வாய்ப்பளித்து விழாக்களையும் கூட்டங்களையும் விறுவிறுப்பாக நடத்துகிற பேரவை, அவையோரின் செவிக்கும் வயிற்றுக்கும் சுவையான விருந்தளிக்கிற பேரவை, மேன்மையாக செயல்படும் பேரவை, மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். ஆண்டு விழாவை ஒட்டி ஆண்டு மலர் வெளியிடலாம் என ஆலோசனை வழங்குகிறேன். அரசாங்க பள்ளிகள் மற்றும் அனாதை இல்ல மாணவர்களின் ஆற்றல் அறிய போட்டிகள் நடத்தலாம் என ஆலோசனை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிவகு சண்முகம் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம். சிவநேச செல்வர்கள் திருவடியை தொட்டு வணங்குகிறேன். இந்த கூட்டத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிடுறேன். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னை நீ பொறே நல்வினை பயனிலை
முழுமணி தரலங்கள் மண்ணு காவேரி சோர் தெரு வல்லஞ்சோழே வானனே வாயார பண்ணி ஆதரித்து எத்தியும் பாடியும் வழிபடும் மதனாலே. திருச்சிற்றம்பலம். திரு சேகரையா அவர்கள். சிவா வா என்றார், மேடை உள்ளே வா என்றார், மேடைக்கு உள்ளே வா என்றார். உள்ளத்தில் உள்ளவா என்றார், என் உள்ளத்தில் உள்ளவா என்றார். உன் உள்ளத்தை தள்ளவா என்றார், என் உள்ளத்தில் உள்ளதை தள்ளுகிறேன். வந்தேன் சிவநேய பேரவைக்கு, வந்தேன் சிவநேய பேரவைக்கு மேன்மைக்குள் சைவ நீதி உலகமெல்லாம். வந்தேன் சிவநேய பேரவைக்கு மேன்மைக்குள் சைவ நீதி உலகமெல்லாம் என்று துல்லியே வந்தேன். இங்கு அனைவருக்கும் வந்தனத்தை தந்தேன். சரியானது சரியானது, சரியில்லாதது சரிந்திருந்தாலும் சரியானது சரியாமலே. சரியானது சரியானது, சரியில்லாதது சரிந்திருந்தாலும் சரியானது சரியாமலே. என்ன இது புரியலையா? பார்க்கலாமா? சரியானது, இங்கு எல்லோரும் வந்திருப்பது சரியானது. அடுத்தது சரியானது, சரியானது மேன்மைக்குள் சைவ நீதி உலகமெல்லாம் என்ற கொள்கை சரியானது. சரியானது சரியானது, சரியில்லாதது அடைநடா இங்கே இடிக்குது அப்படின்னு பார்த்தா திருமுறை இல்லாதது என்ற ஒரு கோட்பாடு இல்லாதால சரியில்லாத நினைச்சோம். ஆனா இறை வணக்கத்துல 12 திருமுறையும் பார்த்ததுனால சரிந்திருந்தாலும் இசையும் கவிதையும் தமிழிலே இணைந்திருந்தால் ஆக சரிந்திருந்தாலும் சரியானது சரியானது, சரியில்லாதது சரிந்திருந்தாலும் சரியானது. ஈசனேசன் மகேசன் ஈசன் இருக்கையிலே சரியானது சரியானது, சரியில்லாதது சரிந்திருந்தாலும் சரியானது சரியாமலே தொடர்ந்து வீடு நடை போட்டு 7ஆம் ஆண்டிலே நடை வைத்தது இல்லையா, அது சரியாமலே. ஆக சரியானது சரியானது, சரியில்லாதது சரிந்திருந்தாலும் சரியானது சரியாலேயே. அதுதான் சிவநேய பேரவை என்று உங்கள் முன் உரைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அடுத்தது சிவநேய பேரவை மாதந்தோறும் ஐயா நடத்துகிறாங்க கேள்விப்பட்டு 12 மாதம் நடத்துகிறாங்க. இதில் ஒரு சின்ன விண்ணப்பத்தை மட்டும் ஐயா கிட்ட வைக்கிறேன். சின்ன விண்ணப்பம் தான், பெரிய விண்ணப்பம் இல்லை. உங்கள் கொள்கை மேன்மைக்குள் சைவ நீதி விலங்குகள உலகமெல்லாம் என்று சொல்லியதால் நமக்கு துவக்கத்திலேயே வான்மிகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டம வேள்வி மேன்மை மெல்க மேன்மைக்குள் சைவ நீதி உலகமெல்லாம் என்ற சொன்னீங்களே, அந்த வாக்கியத்தை யார் சொன்ன வாக்கியம்? கச்சியப்ப சிவாச்சார் சொன்ன வாக்கியத்தை உங்கள் இறை வணக்கத்தில் கொண்டு வருமாறு உங்களுடன் தாழ்வுடன் ஒரு சின்ன விண்ணப்பத்தை வைத்து உங்கள் முன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவையிலே அமர்ந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிவநாய பேரவையை தாங்கி நின்று நடத்தி கொண்டிருக்கும் மகஸ்ரீ அவர்களும் அவருடைய துணைவியாரும் மற்றும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவநாய பேரவை இன்று தலை நிமிர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால் அதற்கு மகஸ்ரீ மட்டும் காரணம் அல்ல, அவருடைய துணைவியாரும் காரணம், குடும்பத்தினரும் காரணம், உடன் உள்ள நண்பர்களும் காரணம். துணைவியாரின் துணை மிக பெரிது. எந்த காரியத்தை செய்யறதுக்கு இருந்தாலும் துணைவியாருடைய துணை மிக மிக தேவை. அந்த வகையிலே மகஸ்ரீ அவர்களுக்கு அந்த துணை மிகவும் சிறப்பாகவே கிடைத்திருக்கிறது என்று இந்த சிவநாய பேரவை மேன்மேலும் வளர்ந்து பல நல்ல
திறமையான ஒவ்வொரு மாதமும் சிறப்பான நிகழ்ச்சிகளை தர வேண்டும் என்று இறையருளை வேண்டிக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கேன். சிவநேய பேரவையிலே ஒரு ஈர்ப்பு வந்தது எப்படி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். எங்கெல்லாம் தமிழ் போற்றப்படுகிறதோ, எங்கெல்லாம் திருமுறை போற்றப்படுகிறதோ, அங்கெல்லாம் எனக்கு சாதாரணமாகவே ஒரு ஈர்ப்பு வர்றது கொண்டு, தெரிந்தவரோ தெரியாதவரோ யாராக இருந்தாலும் தமிழ் போற்றப்படுகிறதா அங்கே நான் இருப்பேன், திருமுறைகள் ஓதப்படுகின்றதா அங்கே நான் இருப்பேன். இந்த சிவநேய பேரவையிலே தமிழும் போற்றப்படுகிறது, திருமுறையும் ஓதப்படுகிறது, திருமுறை பற்றி சொல்லப்படுகிறது. ஆகையினாலே எனக்கு ஈர்ப்பு இப்பேரவையில் ஏற்பட்டதிலே எந்த வியப்பும் இல்லை. இந்த பேரவை மேன்மேலும் சிறப்புற்று விளங்க வேண்டும் என்று இறையருளை பிரார்த்திக்கொண்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. திரு ராமன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு அருமையான ஒரு நாள். வாயுபுத்திரன் மகன் ஆஞ்சநேயர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் இந்த அருமையான நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திக்க அகம் மல்கிறோம், உகம் மல்கிறோம். இன்று பில்புல் தாரா என்ற ஒரு இசைக்கலைஞர் நம்முடைய சிறப்பாக இசையை தொடக்க உள்ளார். முடிச்சிட்டார். இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால், நான் கடந்த மாதம் அடையாறிலே கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒரு நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் வந்தார்கள். நான் பத்திரிகையாளர் அமைப்பு சார்பில் அங்கே நிற்கின்ற போது அந்த நேரத்தில் அந்த ஈசா மகான் அவர்களும் எனக்கு அறிமுகம். அதாவது ஒருவரை பார்க்கும்போது அவரிடம் பேச வேண்டும், பழக வேண்டும், அவருடைய மனதில் என்ன இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வருகின்றார் என்பதை நோக்கி சொல்லுமானால், அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஒரு அதிகாரியாக இருந்து இந்த ஆன்மீக சேவை செய்கின்றால் உண்மையிலேயே எனக்கு அவரை பார்த்தோன்னா என்னுடைய தந்தையார் 90 வயசு, ஒரு மூத்த பத்திரிகையாளர், பெருந்தலைவர் காமராஜர், கக்கன் போன்ற மிக பெரும் தலைவருடன் நெருங்கி பழகியவர். அவரை பார்க்கின்ற போது என் தந்தையை தான் நான் அவர் நினைத்து பார்க்கின்றேன். காரணம், இந்த வயதில் பொதுவாக ஒரு அரசு துறை அதிகாரிகள் ரிட்டையர்மெண்ட் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ வீட்டிலேருந்து வேலை செய்யுமா, பேரன் பேத்திகளை கவனிச்சோமா, அப்படியே தான் டைம் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆன்மீக சிந்தனை என்பது உண்மையிலே இந்த 21ஆம் நூற்றாண்டு கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், வெந்த பொருளை சாப்பிட வேண்டும், வேகத்த பொருளை தூக்கி கடாசி கொண்டு தள்ள வேண்டும் என்ற இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆன்மீக நெறியை மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த எத்தனையோ வேலைகள் இருக்குது, நம்ம எல்லாம் உட்காந்துருக்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாது. நான் இந்த நிகழ்ச்சியில் 2வது முறை தான் நிகழ்ச்சி வந்திருக்கிறேன். அப்போ சார்கிட்ட சொன்னால் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரேன் என்று சொல்லும்போது அவர்கிட்ட அந்த சாரை போய்ட்டு பில்புல் தாராவுடைய டிஆர் ஜவஹர்லாலை சொன்னேன். அவருடைய வீடியோ படத்தை 3 பதிவு செய்து நான் தமிழ்நாட்டினுடைய உள்துறை செயலாளரும் போட்டு காட்டுகிறேன். நிரஞ்சன் மாட்டி அவர்கள் ஹோம் செக்ரட்டரி சொல்லுவார், உள்துறை செயலாளர் போட்டு காட்டும்போது இந்த கலை இப்போது இருக்கின்றதா என்று கேட்கின்றார். என்னது என்றால், என்னுடைய அம்மா இதில் ரொம்ப ஆர்வமானது. நிரஞ்சன் மாட்டிய தந்தையார் தென்னிந்தியாவில் இராணுவத்துறையில் மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர். அப்பேற்பட்ட அவருடைய கணவர் மனைவி நிரஞ்சன் மாட்டி அவருடைய தாயார் சொல்லுகின்றாராம், இந்த கலையை பார்த்து இந்த கலை இன்று அழியாமல் உள்ளதா என்று நினைத்தால் உண்மையிலேயே அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன, அவர் ஒரு அங்கே ஒரு பாட்டு, மருதமல்லை மாமனியே முருகையான்னு ஒரு பாட்டு. அது மட்டுமல்ல, ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரிகின்ற அதை பாட்டு கேட்டாலே பசியில் இருந்தவங்க இதில் இருந்த கூட, வறுமையில் இருந்தவங்க கூட உடம்புல ஒரு மிராக்கள் தெம்பு வரும். அந்த காலத்தில் பாடும்போது நினைக்கின்றாங்க. ஆனால் இவர் நேரடியாக நேச்சுரலாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இசைக்கலைஞர்களை நான் கிட்டத்தட்ட நிறைய இசைக்கலைஞரோட சொல்லியுள்ளேன் அவரை பற்றி. சமூகம் இந்த கலை அழிந்து கொண்டு வருகின்றது. இந்த கலைக்கு உத்யோகம் கொடுக்கும் முன்னால் இந்த கலை அழியாமல் இருப்பது மட்டுமல்ல, இந்த இளைய தலைமுறைகள் இப்படி ஒரு இசைக்கருவி இருக்கின்றது என்பது தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதை இன்று உண்மையிலே ஆலந்தூரில் ஐயா ஈசன் மகன் அவர்கள் அவரை நிகழ்ச்சி அவருடைய நிகழ்ச்சியாக தான் வந்துள்ளேன். வாழ்க ஈச நெறியாளர், வாழ்க ஈசனின் திருத்தொண்டு. பாரதிதாசன் கவியமைப்பின் தலைவர் திருவை பாபு அவர்கள் 2 வார்த்தை. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தின புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஓரிரு வார்த்தைகள் சொல்லி நான் விடைபெறுகிறேன். அதாவது, நான் இன்னைக்கு சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கிறேன். அதாவது உணவு இங்கு கிடைக்கும் என்பதற்காக உள்ளே வந்தேன். ஆக அது உணவும் ப்ளஸ் கருத்துக்களும் இங்கே நிறைய கொட்டி கொண்டிருக்கிறார்கள். ஐயா ஈசனேசன் அவையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், திருநாவுக்கரசர் இந்த காலத்தில் வாழ்ந்தால் எப்படி இந்த தமிழ் தொண்டு செய்ய முடியுமோ, சைவத்தின் மூலமாக
எப்படி பக்தியும் தமிழும் கலந்திருக்கிறதோ, அதை பிரித்து பார்க்க முடியாதோ, அப்படிப்பட்ட ஒரு தொண்டு செய்வதாக திருநாவுக்கரசர் இந்த காலத்தில் பிறந்திருந்தால் அதை இது போன்றுதான் செய்ய முடியும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலை ஐயா அவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பக்தியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு தமிழினுடைய செழுமை என்பது பக்தி இலக்கியத்தில் தான் இருக்கிறது. அந்த பக்தி இலக்கியத்தை முழுவதுமாக விலக்கி பார்த்து விட்டோம் என்றால் தமிழிலே சாரம் என்பது அந்த அளவுக்கு இருக்காது. இன்றைக்கு புதுமையாக எழுதக்கூடிய அத்தனை எழுத்தாளர்களும் அவர்கள் புதுமையை தேடி போகிறார்களே தவிர பழமையினுடைய பக்தியிலிருந்து எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் புதுமையைக்கான வடிவத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இது போன்ற அமைப்பு இருக்கின்ற பொழுதுதான் நாம் நிறைய சாதிக்க முடியும். எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார்கள். இந்த வாய்ப்புக்காக ஐயாவுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெல்லையப்பர் மன்ற செயலாளர் திரு இளசை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 2 வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். இந்த அமைப்பு தொடங்கியதிலிருந்து மிக பெரிதாக வளர்ந்திருக்கிறது. மிகச்சிறந்த தொண்டுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பு மேல்மேலும் வளர்ந்து மனு தர்மத்தின்படி அல்லாது மனித தர்மத்தின்படி இறை நம்பிக்கையை வளர்த்தெடுத்து மக்களை நல்வழிப்படுத்துமாறு அன்போடு கேட்டு, அவருக்கு நிறைய அனுபவங்கள் வந்துடுச்சு. ரொம்ப பெரிய பெரிய விழாக்கள், மிக பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துவதும், குறிப்பாக எதுவானாலும் மாணவர்கள் மத்தியில் செய்யணும்னு சொல்லுவேன். அவர் மாணவர்களுக்கு அவர் செய்கிற அந்த போட்டிகள் நடத்துறதுல அவர் செய்கிற புதுமைகள், அவர் செய்கிற திட்டமிடல், இதெல்லாமே ரொம்ப வியப்புக்குரியதாக இருக்கிறது. அவருடைய ஓய்வு கால ஊதியத்தை முழுமையாக இந்த அமைப்பிற்கு பயன்படுத்தி செய்வது பாராட்டுக்குரியது, ஆச்சரியத்திற்குரியது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மனிதராக இருக்கக்கூடிய ஈசனேசன் மகசிரி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக குழந்தைகள் பேரவை, அதை அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நடத்தி அருமையான ஒரு பணியை செய்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. நான் அப்படி பாராட்ட மாட்டேன். ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் தூண்டி விட்டு நீ இதை செய், இவர்களுக்கு இதை செய். இப்போ நாங்கள் விருது கொடுக்குறோம்னா இந்த விருது கொடுப்பதற்கான ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பது? அதற்கு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் PV ஐயா அவர்கள். அவரை 2 வார்த்தை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெருமைக்குரிய அன்பர்களே, வாழ்க்கையில் ஓய்வு பெற்றவன் எல்லாரும் சிவனே என்று ஓய்ந்திருப்பார்கள். ஆனால் இந்த நண்பரோ சிவனே என்று சிவனுடைய பெருமையும் சிவனைய பேரவை மூலம் செய்து கொண்டிருக்கிறார். இது என்ன சந்தோஷம்னா, இந்த துவக்க காலத்திலேருந்து சிவனைய பேரவையுடைய முயற்சிகளுக்கு ஏதோ ஒரு சின்ன அளவில் நான் உறுதுணையாக இருந்தேன். துவக்க விழா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள்லாம் வந்தார்கள். ஆண்டுதோறும் ஆண்டு விழா, மகளிர் விழா என்று நடத்தி கொண்டு வந்தார்கள். இதில் என்ன சிறப்புன்னா, 24 மணி நேரமும் சிவனை பற்றிய சிந்தனை, சிவனைய பேரவை பற்றிய சிந்தனை, ஆக்கம். அந்த குடும்பமே ஒவ்வொருத்தரும் எல்லாரும் ஈடுபாடாக செய்கிறது பெரிய அதிசயத்தைக்க பாராட்டத்துக்குரிய கரவொலி செய்யக்கூடிய ஒரு நல்ல முயற்சி. ஏன்னா ஒரு குடும்பமே எல்லா வீட்டும் அப்படி அமையறதில்லை. ஒரு குடும்பமே அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து செய்கிறதுக்கு ரொம்ப அதை கொடுத்து வச்சிருக்கணும். அவருக்கு வாழ்த்துக்கள். மென்மேலும் அந்த அமைப்பு சிறப்போடு செயல்படும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். திரு ரகுநாதன், புதிய புரவலர். இந்த சிவனைய பேரவை ஒரு வித்தியாசமான ஒரு பேரவை. இது தமிழுடன் ஆன்மீகத்தையும் கலந்து கொடுக்கிறது. இப்பேரவை மேலும் மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். திரு வைலிநாயகம் அவர்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மடி வேணியன், அலையில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பெரியவர்களே, இந்த சிவனைய பேரவை என்று நடத்தி அங்கே சிவனையும் தமிழையும் சேர்த்து அவர்கள் தன்னுடைய 2 கண்களாக பார்க்கிறார்கள் என்று பார்க்கும்போது தான் தமிழ் ஆர்வலர்களும் சிவ ஆர்வலர்களும் இங்கே பங்கு பெற முடிகிறது. வெறுமனே சிவனை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் சில பேருக்கு வர பிடிக்காது. ஸோ தமிழும் சிவனையும் பிரிக்க முடியாது. தமிழ் என்பது ஒரு இறைவன் மொழி. மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பு என்ன என்றால் தமிழ் மொழிக்கு தமிழை நாம் தெய்வமாக வணங்குகிறோம்.
ஆகவே தமிழ் என்று சொல்லும்போது அது முருகன், சிவன் என்று எல்லாம் அதிலே வந்து விடுவதால் தமிழ் ஆர்வலர்களும் சிவனேய ஆர்வலர்களும் இதிலே பங்கு பெறும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு 6 ஆண்டு காலமாக இதை நடத்துவது என்பது மிகவும் கடினம். சில பேர் ஆரம்பிப்பார்கள், 2-3 கூட்டங்கள் நடத்திவிட்டு நடத்த மாட்டார்கள், முடியவில்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் இது அப்படி அல்ல. 6 ஆண்டு காலம் நடத்தி இப்போ இது 7வது ஆண்டு காலம் வரும்போது அவருடைய தன்னலமற்ற தொண்டு தான் நம் கண் முன்னால் தெரிகிறது. இன்னும் குறிப்பாக பார்க்க வேண்டுமானால் அவர்கள் சாதாரண ஆளாக தெரியவில்லை. 37 புத்தகங்கள் வரை எழுதியிருக்கிறார்கள். சிவனை பற்றி, தமிழை பற்றி எல்லாம் பார்க்கும்போது தன்னுடைய ஓய்வு காலம் முழுவதையும் இதற்கு அர்ப்பணித்தார்கள் என்று தான் தெரிகிறது. அந்த அளவிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிவநேய பேரவையில் இன்னும் பல பேர்கள் உறுப்பினர்களாக அல்லது புரவலர்களாக சேர்ந்து இது மேல்மேலும் வளர நாம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி பிச்சம்மாள் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சிவன்கிறது அது மனசார நம்ம இது பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு காட்டுறது. முந்தா நாள் அவர்கிட்ட ஏதோ ஃபோன் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருந்தேன். ஒரு நண்பரை சேர்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன், புரவலராக சேர்க்குறேன் சொல்லிவிட்டு பேசிட்டு வச்சுட்டேன். நைட்டு ஆதிசங்கரர் எனக்கு சொப்பனத்தில் வந்தார். முதல் பாயிண்ட்டு எனக்கு அதை நினச்சோடனே அப்போ அவருக்கும் நான் சிவனுக்கும் அவருக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குங்கிற ஒரு இது எனக்கு உள்ள உணர்வு ஏற்பட்டது. அதனால் எனக்கு நம்ம உரத்த சிந்தனை மூலமாக அவரை பழக்கம். அதனால் இன்னும் நிறைய தொண்டுகள் செய்யணுங்கிறது அவருடைய எனக்கு அவர் ஆசை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டாள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. அது மாதிரி ஆண்டவனை வேண்டிட்டு பல்லாண்டு வாழணும்னு வாழ்த்திக்கிறேன். வணக்கம். விஜயலட்சுமி அம்மையார் அவர்கள். இங்கு கூடியிருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம். சிவநேய பேரவை அதன் மூலமாக நான் இங்கே புரவலராக இருக்கிற சாதாரண மெம்பராக இருந்தேன், அப்புறம் புரவலரான அதில் எனக்கு என்னுடைய நட்பு வட்டாரம் விரிவடைஞ்சது. கொஞ்சம் சில நல்ல உள்ளங்கள் எனக்கு நட்பானாங்க. அதுவும் நான் கொஞ்சம் வியந்து பார்க்கறது என்னன்னாக்கா, ஐயா அவங்களுக்கு வயசு ஆயிருக்கும் 75 என்ன 78. அவங்க சொன்ன மாதிரி அவங்க மனைவியார் துணைவியாரோட எல்லா இடத்துக்கும் போய் சுற்றிட்டு வராங்க. இந்த பேரவை நடத்துறது கூட அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து எல்லாம் செய்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு இனிமையாக இருக்குது. அதே மாதிரி எல்லா இதுவும் அவங்க பங்கு பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். அதில் எனக்கு என்ன இருக்குது, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ கண்டிப்பாக அவருக்கு முடிஞ்ச உதவிகள் என்னால் செய்வேன். அவர் மேற்கொண்டு திரும்ப இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் செய்தால் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். சிவநேய பேரவையின் தலைவர் ஈசநேசன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த சபை சிவநேய பேரவை மட்டுமல்ல, நாம் மனிதநேய பேரவை இங்கே அனைத்து நேயமும் இங்கே மண்டி கிடைக்கிறது. ஐயா அவர்கள் 78 வயது ஆனாலும் பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அங்கே பழமையான கோயில்களையும் கண்டுபிடித்து அதனை புத்தகமாக வெளியிடும் அரிய தொண்டு செய்து வருகிறார். அவர் எழுதிய புத்தகங்கள் வடார்காடு மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தை பற்றி எழுதியிருக்கிறார். அடியேன் அந்த புக்கை வாங்க படித்தேன், மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அவருடைய தொண்டு அவரோட மட்டுமல்ல, அவருடைய மனைவியாரும் இணைந்து அவர் குடும்பமும் இணைந்து ஈடுபடுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம குடும்பங்களில் சிலர் ஆண் மட்டும் பக்தியாக இருப்பாங்க, பெண்கள் கலந்து கொள்ள மாட்டாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான், நான் மட்டும்தான் வரும், எங்கள் வீட்டு அம்மா வரமாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய குடும்பம் இருக்குது. ஆனால் அந்த குடும்பம் எல்லாரும் கலந்துக்கிறான்றது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஐயாவின் தொண்டு பக்தி மட்டும் இல்லை, கலை, இலக்கியம், தமிழ் எல்லா விஷயத்திலும் கலந்துருக்கு. நால்வருக்கு எப்படி ஈசன் அருள் செய்தாரோ அதே போல் ஐயாவுக்கு ஈசன் அருள் செய்திருக்காரு. அவர் எழுதக்கூடிய கவிதைகள், பாடல்கள் எல்லாமே நம்ம மாணிக்கவாசருக்கு, சுந்தரருக்கு அடி எடுத்து கொடுத்த மாதிரி, சேக்கிழாருக்கு அடி எடுத்து கொடுத்த மாதிரி ஈசனே எடுத்து கொடுக்குற, அடி எடுத்து கொடுக்குறாரா. அனைவருக்கும் வணக்கம்.